நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழக கேரளா எல்லையான வாளையாறு பகுதி தான். சாலை போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, ரயில் போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கிற முக்கியமான ஒரு வழி அப்படின்னு இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிற ஒரு வனப்பகுதியும் கூட. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்கிற மழை காரணமாக இந்த வாளையாறு உருவாகி இந்த வாளையாறு டேமுக்கு வருது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, அதுவே இந்த பக்கம் தெற்கு பக்கம் பார்த்திங்கன்னா கேரளா. நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடுவில் இந்த எல்லையில் நின்றுருக்கோம், பார்டர்லேயே நின்றுருக்கோம். நம்ம போகிற கோயில் வந்து அங்கே இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாளையாறு டேமு. அங்கே தூரத்தில் ஒரு குன்று மாதிரி தெரியுது பாருங்கள், அது வந்து பதிமலை. நம்ம ஆல்ரெடி அங்கே போயிருக்கோம். பதிமலையிலேருந்து பார்த்தாலும் வாளையாறு டேம் இங்கே நேராக தெரியும். இங்கேருந்து பார்த்தாலும் அந்த பதிமலை அழகாக தெரியுது. நம்ம கேரளாக்குள்ளே நுழைஞ்சு ஒரு 4 அடி எடுத்து வச்சதுமே ஒரு நாகலிங்கேஸ்வரர் கோவில் ஒன்று வருது. நம்ம இப்போ ரோட்டை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இங்கே செக் போஸ்ட் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கேரளாவோட டவுன் பஸ் எல்லாம் திரும்பி இங்கே நிற்கிது. அதே மாதிரி தமிழ்நாடு பஸ்ஸும் அந்த பக்கம் திரும்பி நிற்கும். அதுவே சர்வீஸ் பஸ் வந்து கேரளா டு பாலக்காடு பஸ்ஸு, எர்ணாகுளம், கொச்சின் இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் போயிட்டு வந்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா லாட்டரி கடைகளும் இங்கே நிறையாவே இருக்குது. இதுதான் இந்த நாகலிங்கேஸ்வரர் கோவில். இந்த கோவில் கரெக்டாக தமிழ்நாடு கேரளா எல்லையிலையும் இந்த வாளையாரோட நதியின் மடியிலையும் அமைஞ்சிருக்கு. என்னதான் தமிழ்நாடு எல்லையாக இருந்தாலும் அந்த கோவில் வந்து கேரளா கலாச்சாரத்தை அடிப்படையாக வச்சு தான் கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கனாவே தெரியும்.